மன்னிக்கணும், கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு ப்ரெசண்ட்டான ஒரு ப்ரெஸ் மீட்டாக தான் உங்களை சந்திக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் என்னோட போராத காலமாக அவங்களோட போராத காலமானு தெரியல. இப்படி ஒரு சூழ்நிலையில் உங்களை சந்திக்கிறேன். வருத்தமாக தான் இருக்குது. இது தன்னிலை விளக்கத்துக்காக நான் உங்களை சந்திக்கலை. காயப்பட்டிருக்கேன். நடந்த உண்மையில் உங்கள் மூலமாக நம்ம துறையை சார்ந்தவங்களுக்கும், பத்திரிகை துறையை சார்ந்தவங்களுக்கும், சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கும், ஜனங்களுக்கும் உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு என்ன தள்ளப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிற போது கொஞ்சம் போரான விஷயந்தான். ஏன்னா இந்த பூமிக்கு எந்த விதத்துலையும் இந்த பிரச்சனை பயன்பட போகிறது கிடையாது. முதல்ல ஆரம்பிச்சிடறேன். குற்றப்பரம்பரை அப்படிங்கிற ஒரு நாவல் வேல ராமமூர்த்தி எழுதினது. அதுக்கு முன்னாடி பாரதிராஜா சார் அதை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் எனக்கும் தெரியும். அந்த நாவலை படித்தோடனே அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேல ராமமூர்த்தியை சந்தித்ததே இல்லை. இது ஏதோ இம்ப்ரெஸ் ஆச்சு. சரி, அதில் சில போர்ஷன் எடுத்து பண்ணோம்னா ஒரு திரைப்படமாக கொண்டு வரலாமே அப்படின்னு அவரை கூப்பிட்டு, இது எப்போ எழுதுனது, அவர் பாரதிராஜா சார் வேறு சொல்லிகிட்ருக்கிறாரு அப்படின்னும்போது, இது நான் கூட்டாஞ்சோறுன்ற பேரில் இவங்க இந்த படமாக எடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுதிட்டேன் சார்னாரு. சரி, அதுக்கு பிறகு நீங்கள் அவரை சந்திச்சிங்களா என்ன சொன்னார்? இல்லை, அவரை சந்தித்தேன். வேளா உன் கையை நான் முத்தம் கொடுக்கணும் போல இருக்குது இந்த நாவல் எழுதுனதுக்காக. உன்னோட விரல்களுக்கு நான் மோதிரம் அணியணும் போல இருக்குது அப்படின்னா என்னை சொன்னார் சார். அவ்வளோதான் எனக்கும் அவருக்கும் தொடர்பு. மற்றபடி படம் அது படமாக பண்ணணுன்றபோது முதல்ல தள்ளி போனதுனால நானும் வந்துட்டேன். அப்புறம் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் தான் என்னை கூப்பிட்ருக்கீங்கன்னு சொன்னார். இது வேல ராமமூர்த்தி நானும் சந்திச்சுக்கிட்ட ஒரு விஷயம். இதுக்கப்புறம் நான் அது குற்றப்பரம்பரைங்கிற நாவலை தூக்கி வச்சுருந்தேன். அதில் எனக்கு தேவையானது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதே பீரியடில் அதே அந்த களமெல்லாம் வேறு களத்தில் அந்த பீரியட், அதாவது வருஷங்கள் சொல்கிறேன், வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. அப்போ டிஸ்ட்ரிக்ட் இல்லை, வேறு ஒரு களத்தில் நடந்த ஒரு விஷயங்களை எடுத்து அது கொஞ்சம் கற்பனை நடந்தது. அதாவது குற்றப்பரம்பரைங்கிறது கதை இல்லை. ஃபஸ்ட்டு அது நடந்த உண்மை சம்பவம். நான் கதை எழுதினேன்னு சொல்லி யாருமே இதை உரிமை கொண்டாடவே முடியாது. இது வரலாறு. அதே மாதிரி இந்த வரலாறு நான் தான் படம் எடுப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயம். ஏன்னா வரலாறை யார் வேணாலும் எடுக்கலாம். நான் எடுக்கலாம், நீங்கள் எடுக்கலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். சரி, இது புரியல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் திடீர்னு ஒரு நாள் பாரதிராஜா சார் ஃபோன் பண்ணார். ஏன்னா நீ குற்றப்பரம்பரை படமாக எடுக்கிறேன்னுட்டு. வேல ராமமூர்த்தி ஒரு நாவல் இருந்தால் அதை படித்து பார்த்தேன். அதுலேருந்து சில போர்ஷன் எடுத்துகிட்டு நான் குற்றப்பரம்பரை இல்லை சார், வேறு ஒரு நாவல் ரெடி பண்ணணும் அப்படின்னு. நீ என்ன வேணாலும் படம் எடு, ஆனால் குற்றப்பரம்பரை மாதிரி டைட்டில் வைக்காது, அது என்னோடய கனவு படம் அப்படின்னாரு. சரி சார், நான் அதை எடுக்கலை அப்படின்றத அப்போ அன்னைக்கு சொல்லலை தவிர, நான் அதை எடுக்க உங்கள் டைட்டில் வைக்கலை நானுன்னு சொல்லி விட்டுட்டேன். ஒரு வாரம் தான் ஆகுது. ஒரு பத்திரிகையில் அவர் பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டின்னா, இது பாருங்கள், இது எவ்வளோ நாகரிகமான பேட்டின்னு. பாலா என் எச்சிலை திங்க மாட்டான் என்று நம்புகிறேன். இது என்ன வார்த்தை? ரொம்ப எரிச்சல் அடைந்தேன். சுற்றி உள்ளவங்களாம் இது என்ன இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னாங்க. பாருங்கள், வயசு ஏற ஏற எல்லாருமே குழந்தை மாதிரி மாறுறது இயல்பு. ஸோ அவர் ஒரு குழந்தை மாதிரியே நினச்சிப்போம். அவர் ஏதோ பிரியத்துலேயும் பாசத்துலேயும் சீனியருங்கிற ஒரு உரிமையிலையும் அவர் சொல்லியிருக்கலாம், விட்டுருங்க அப்படின்னாச்சு. அதுக்கடுத்து திரும்புவோம். அந்த கதையை எழுதுறேன்னு சொல்லிட்டு இருக்கானே ஒருத்தன், அந்த ஹிஸ்ட்ரியை தான் எழுதினா, அது குறிப்பெடுத்தால் அந்த நெட்டில் வந்துட போகுது. அதை தான் என்னமோ கதையை உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சு எழுதின மாதிரி அந்த கதை என்னோடது, என்னோடய ரத்தமும் சதையும். அந்த கதையை எடுத்தால் நான் பாலா மேலே கேஸ் போடுவேன். அப்போ தான் ஒன்று யோசித்தேன், இந்த ஆள் என்ன வேலை பார்க்குறான்? காலேஜ் ப்ரொஃபஸரான். எந்த முட்டா பயலாவது இப்படி சொல்லுவானா, ஒரு ஹிஸ்ட்ரியை படம் எடுக்கிறதுக்கு எனக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு. ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நான் தான் எடுப்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை மருதநாயகத்தையே கமல் சார், நான் மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொல்ல முடியுமா?
யார் வேணாலும் எதை வேணாலும் எடுக்கலாம் ஹிஸ்ட்ரியை. அது கூட தெரியல. ஒரு ப்ரொஃபஸராக அந்த ஸ்டூடெண்ட்ஸை நினச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இதுக்கப்புறம் வேலராமமூர்த்தி ஒரு வார்த்தை வந்து யாரோ பத்திரிக்கையில் ஃபோனில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்திருக்கிறார். பேசுகிறபோது இவர் ஏன் பேசினாருன்றது, பேசினது தப்புன்னு வேலராமன் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல வெளியே. அதுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும். அவரை நான் நியாயப்படுத்தி பேசலை, விளக்கம் சொல்கிறேன். வேலராமமூர்த்தி அப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறானா அப்படின்னு கேட்டால் அது எவ்வளோ என்னமோ சொல்லுவாங்களே, முழு பூசணிக்காயை தூக்கி சோத்தில் மறைப்பாங்க. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிவிட்டு வேலராமமூர்த்தி அப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறானான்னு ஒரு கேள்வி கேட்டால் ஒரு ரைட்டருக்கு ஒரு கிரியேட்டருக்கு கோவம் வரத்தானே செய்யும். நியாயம் தானே அது. அந்த நியாயத்தோட வெளிப்பாடு கோவமாக வெளிப்பட்டு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதை சொன்னதுக்காக பக்கத்திலே இருந்து அவரை பாரதிராஜா அதை சொல்லி கதை திரும்ப அதையே பேசிக்கணும். அப்புறம் திடீர்னு நம்ம அதை பற்றி எடுக்கலையே, குற்றப்பரம்பரையே நம்ம எடுக்கலையே, நம்ம வேறு தலைப்பே வேற எல்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறபோது திடீர்னு ஒரு நாள் பூஜைன்னாங்க. சரி, எனக்கு தனஞ்சலி சார் ஃபோன் பண்ணார், பூஜை வச்சுருக்காங்க. ஏன் பண்ணட்டும் சார், என்ன இருக்குது, நம்ம வேறு நான் வேறு எடுக்கிறேன், அவர் எடுக்கிறாரு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு அப்படின்னு சொன்னோடனே நான் சொன்னேன், அவர் என்னை கூப்பிட்டும் பூஜை கூட நான் வர்றேன், இந்த பிரச்சனை முடியட்டும், 2 பேரும் ஒன்றைத்தான் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறோன்ற மாதிரி வெளியே தெரிய வேண்டாம். நான் வேறு அது வேறு, நான் எழுதி வச்சுருக்கிறது வேறு, அவர் எடுத்து வச்சுருக்கிறது வேறு. நல்லா கவனமாக கேட்டுங்க. நான் எழுதி வச்சுருக்கிறது வேறு, நாங்கள் 2 பேரும், நானும் வேலராமமூர்த்தி எழுதி வச்சுருக்கிறது வேறு, அவர் வரலாறுலேருந்து எடுத்து வச்சுருக்கிறது வேறு. இது கதை, அது வரலாறு, வித்தியாசம் இருக்குது ரெண்டுக்கும். இதுக்கப்புறம் அந்த வேலராமமூர்த்தி அவருக்கு நியாயமான கோபத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் தொடர்ந்து இது வரைக்கும் நான் பேசினதில்லை. நான் கேள்வி கேட்டு பதில் சொல்லி வந்ததுனால கொஞ்சம் விட்டு பேசுகிறேன். கொஞ்சம் அதான் நான் முதலே சொல்லிட்டேன், கொஞ்சம் போராக இருக்கும் ஆரம்பத்தில், அப்புறம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரத்னகுமார் சொல்லியிருக்கேன், நானும் வேலராமமூர்த்தியும் பாரதி ராஜாட்ட வேலை கட்டு போனோமா அந்த படத்தில் வேலை பார்க்குறதுக்கு. நான் பாலு மகேந்திரான்ற ஒரே ஒரு இயக்குனர்கிட்ட மட்டும்தான் உதவியாளராக இருந்தேன். அந்த குருன்ற ஸ்தானத்தை பாலு மகேந்திரா தவிர யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கர்வமாகவும் திமிராகவும் வாழ்ந்தவன். அதுக்காக பல நாட்கள் நான் பட்டினி கிடந்திருக்கேன் வறுமையில். நான் போய் வேலை கட்டு போனேன்னா இப்போவும் சொல்லியிருக்கிறேன், அவன் இந்த பூஜையில் வந்து வேலை பார்க்கட்டும், வந்து ஷூ துடைக்கட்டும். என்ன பாரதிராஜாவுக்கு ஷூ துடைக்கட்டும், யாரை பார்த்து ஷூ துடைக்க சொல்கிறேன்? இப்படி ஒரு, அதாவது அவனை நேரில் பார்க்கும்போது அண்ணன் என்னன்னு கூப்பிடுவேன். எனக்கு இப்போவே அருவறுப்பாக இருக்காங்க, பேர் சொல்லவே அருவறுப்பாக இருக்குது. இப்படி ஒரு சந்தர்ப்பவாதி நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அது கூட பரவாயில்ல. இந்த பூஜைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்னை கூப்பிடுங்க, நான் வர்றேன்ன உடனே அதுக்கப்புறம் சத்தத்தை காணாம். இது வேறு அது வேறுன்றதை தகவலாவது சொல்லிவிடுங்க சார், தனஞ்சயன் சார்னு சொல்லி நான் அவரை பூஜைக்கு போகும்போது சொல்லி அனுப்பிச்சேன். அவரும் போய் சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. அங்கே அவர் பூஜையில் போய் என்ன சொன்னார், என்ன தகவலை பரிமாறினார் அப்படின்ற விஷயத்தை அவர் தனஞ்சயன் சாரே உங்கள்கிட்ட சொல்லுவார். அனைவருக்கும் வணக்கம். இதில் நான் எப்படி வந்தேன்றது எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ இதில் வந்துட்டேன் நான் உள்ள. என்னாச்சுன்னா, நான் பாலா சாரை பார்க்க அவரோட வீட்டுக்கு, அவரோட ஆஃபீஸ் போயிருந்தேன். நான் வேற ஒரு மேட்டராக பேசுறதுக்காக போகும்போது நான் ஒரு ஆதங்கத்தில் நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி கான்ட்ரவர்சிலாம் எதுக்கு, குற்றப்பரம்பரை அவருடைய கனவு படம், பாரதிராஜா சாரோட கனவு படம், அது எதுக்கு நீங்கள் இன்வால்வ் ஆகிறீங்க அப்படின்னு நான் ஒரு உரிமையோட பாலா சார்கிட்ட நான் கேட்டேன். அப்போது பாலா சார் என்கிட்ட என்ன சொன்னார்னா, தனஞ்சயன் அந்த படமே நான் எடுக்கலை, அந்த கதைக்கும் என் கதைக்கும் சம்மந்தம் இல்லை, டைட்டிலே அது கிடையாது, அனாவசியமாக என்னை இழுக்கிறாங்க இந்த மேட்டரில் அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியா, அப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இந்த விஷயம்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். நான் போன உடனே ஈவினிங் எனக்கு பாரதிராஜா சார் ஃபோன் பண்ணி, நீ ஃபங்க்ஷனுக்கு வரணும், குற்றப்பரம்பரை ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, ஒரு இவர் பேரில் இவ்வளோ
ஒரு அக்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அந்த ஃபங்க்ஷன் போனால் இவர்கிட்ட நான் பழகிட்டு இருக்கேன், இது தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாலா சாருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னை சார் கூப்பிட்ருக்காரு, நான் போகணும், கண்டிப்பாக போய் வாழ்த்தணும், உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லையே அப்படின்னு பாலா சார் கேட்டேன். எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, இன்ஃபேக்ட் வாய்ப்பு கிடைச்சா நானே வருவேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது நான் கூட வரேன் அப்படின்னு சொன்னார். சார் நிஜமாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். சார் உண்மையிலே நான் வரேன், நீங்கள் எனக்கு வந்து உங்களை இன்வைட் பண்ணார்ல பாலா சார், இவர் பாரதி சார் என்னை இன்வைட் பண்ண சொல்ல நான் வரேன் அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், உடனே பாரதி சாருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், சார் ஒரே ஃபோன் கால், இப்போது நீங்கள் பாலா சாருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவர் நாளைக்கு காலைல ஃப்ளைட்டில் வரேன்னு சொல்லிட்டாரு. நம்ம உசிலம்பட்டியில் எல்லோரும் வந்து பப்ளிக் ஃபங்க்ஷனில் அவர் வந்து இதை பற்றி சொல்லுவார். இந்த கதைக்கும் இந்த என்னுடைய படத்துக்கும் சம்மந்தம் இல்லை. குற்றப்பரம்பரைன்னா அவர் ஒரு நிஜத்தை எடுக்கிறாரு, நான் ஒரு கதையை எடுக்கிறேன், நான் ஒரு கனவு படமாக அதாவது உருவாக்கின ஒரு கதையை எடுக்கிறேன் அப்படின்ற கிளாரிஃபிகேஷன் பப்ளிக்காக அந்த ஃபங்க்ஷனில் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போது நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள் சார், மேட்ரு முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன். பாரதி சார் சொன்னார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எனக்கு ஒரு ஷாக்காக இருக்குது, நீ சொல்கிறது ஒரு இதுவாக இருக்கா, ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோ ஈஸியாக இந்த மேட்ரை சால்வ் பண்ணுற மாதிரி நீ சொல்கிற, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு ½ hour கழிச்சு நான் வந்து கண்ணன் சாருக்கு ஃபோன் பண்ணேன், சினிமாட்டோகிராஃபர் கண்ணன் சாருக்கு. நான் சொன்னேன், சார் இன்னும் கால் வரல, நீங்கள் சார்கிட்ட ஒரு தடவை பேசுகிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே கண்ணன் சார் எனக்கு 10 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணி சொன்னார், கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, அந்த இடத்துல ஏதாவது தப்பாக பாலசாரை பற்றி பேசினா அது வந்து அவருக்கு அவமானமாயிடும், அது எனக்கும் அவமானம், அவரை கூப்பிட்டு வச்சு ஏதோ திட்டின மாதிரி, அதனால் இது வேண்டாம், வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாரு சார் அப்படின்னாரு. நான் உடனே பாலா சாருக்கு 10:30 மணிக்கு 11 மணிக்கு நான் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், சார் அவர் அப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு. பாலா சார் என்ன சொன்னார், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, என் பேரில் அக்கறையோட பாரதிராஜ் சார் வந்து நான் வந்தால் அவருக்கு ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பெருந்தன்மையோட அவர் வந்து இந்த மாதிரி என்னை வரவானா சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த பெருந்தன்மையோடு நான் இருந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் இனிமேல் இதை பற்றி வேலராமன் சாரும் பேச வேணாம், நீங்களும் பேச வேணாம், அந்த ஃபங்க்ஷன்லேயும் எதுவும் தப்பாக நடக்காது, நானும் அங்கே போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நான் சொன்னேன். அந்த ஃபங்க்ஷனில் பாரதி சார் வந்து எந்த இதுவும் சாரை ரெஃபர் பண்ணி பேசலை. நான் வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி சாருக்கு சொன்னேன், சார் எதுவுமே தப்பாக பேசலை, சரி இதை விட்டுருங்க இந்த மேட்ரை அப்படின்னு நான் சொன்னேன். இதான் நடந்தது, இதான் வந்து எக்ஸ்ட்ரா நடந்தது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி திடீர்னு இந்த ஆர்டிக்கல் இன்றைக்கி பார்த்த உடனே பத்திரிக்கையில் பார்த்த உடனே நான் ரொம்ப அப்செட் ஆனேன். சாரும் வந்து என்னை ஃபோன் பண்ணி, நீ சமாதானமாக பேசாமல் சொன்னேன், பட் இவ்வளோ என்னை பற்றி ஒருத்தர் தப்பாக எழுதியிருக்காரு, என்ன பண்ணுறது அப்படின்னு வரும்போது நான் பாரதியாருக்கு ஃபோன் பண்ணி நான் போய் மீட் பண்ணி நான் சொல்லிட்டு வந்தேன். நான் சார் கண்டிப்பாக நான் போனோம், நானும் என்னுடைய தண்ணியில் விளக்க சொல்லும், ஏன்னா நம்ம இவ்வளோ பேசியிருக்கோம், உங்களுக்கும் தெரியும், இது மேட்ரு வந்து நான் எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தேன், எல்லா டேரக்டர்கிட்டும், ஆர்கே செல்லுமணி சாருக்கு, சீமான் சாருக்கு, எல்லாருக்கும் நான் அங்கே ஃபங்க்ஷன் வந்ததுக்குலாம் சொன்னேன், சார் இவர் எடுக்கிற கதைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அது தெளிவாக என்கிட்ட பாலா சார் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேர் அதுதான் ஃபோன் பண்ணி பாரதி சார்கிட்ட கேட்டாங்க. சார் திருப்பி அவர் சொல்கிறாரு, ஏன் சார் நீங்கள் இந்த இஷ்யூ இவ்வளோ பெருசாகுது அப்படின்னு எனக்கு எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க. ஸோ இதுதான் என்னுடைய நிலைமை. வந்து கடைசியில் நான் வந்து ஒரு சின்ன ஒரு இது பண்ண நான் முயற்சி பண்ணேன், அது இப்படி வேறு மாதிரி போய் நிற்கும்னு எனக்கு தெரியல. அண்ட் ஏதாவது என்னுடைய முயற்சி தப்பாக இருந்தேன்னா பாலா சார் என்னை மன்னிச்சிருங்க. நான் நினச்சது வந்து இது பெரிய கிரியேட்டர்ஸ், தமிழ் சினிமா கொண்டாடும் 2 பெரிய ஃபிலிம் மேக்கர்ஸ், தமிழ் சினிமாவை பெருமைப்படுற ஒரு விஷயம் வந்து தப்பாயிடக்கூடாதேன்ற ஒரு நல்ல இடத்துல எனக்கு இருக்கிற ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் யூஸ் பண்ணி நான் கேட்ட விஷயம். பாரதியார் சார் மேலே எனக்கு பயங்கர மரியாதை இருக்குது, அதனால தான் திருப்பி நான் போய் அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன். நான் இப்போது அவர் சொன்னார், நீ போய் உண்மையை சொல்ல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், உண்மை இதான் சார், நம்ம பேசுகிறது நான் சொல்லிட்டேன் என்ன. ஸோ இப்போ உங்களுக்காக நான் சொல்லலை, அவர்கிட்ட சொல்லிட்டு வந்து நான் சொல்கிறேன், இதான் நடந்தது, நான் இதை கண்டிப்பாக வந்து நான் சொல்லணும், ஏன்னா பாலா சார் ரொம்ப ஹர்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு, அதை வந்து அவர் தண்ணியில் விளக்கம் கொடுக்கும்போது நானும் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துரு சார் அப்படின்னு சொன்னேன். அது பரவாயில்ல நீ சொல்லு அப்படின்னு சொன்னார். ஸோ நிலைமை இதுதான் நடந்த விஷயம். அதுக்கு பிறகு இன்ஃபேக்ட் வந்து ஒரு தினசரியில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்தது, ஒரு கமெண்ட் போட்டு ஹெட்லைன் போட்டு பாலா சார் எனக்கு ஃபோன் பண்ணி, நீ சொன்னல சமாதானமாக இருன்னு சொல்லி என்னடா இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு எனக்கு கேட்டார். நான் அதுக்கும் சமாதானப்படுத்தினேன், சார் அது டெலிபரேட்டாக உங்களை வச்சு பேசலை, அது ஒரு ஜென்ரல் கமெண்ட்டு, அந்த கமெண்ட்டை நீங்கள் பர்சனலாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு திங்கட்கிழமை ஈவினிங் நான் அவரை சமாதானப்படுத்தினேன். அவர் திங்கக்கிழமையோடு அதோடு விட்டார். அது பிறகு 2 நாள் நாங்கள் வந்து ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தோம், எதை பற்றியும் இந்த குற்றப்பரம்பரை பற்றி பேசவே இல்லை. அது இன்னைக்கால திருப்பி இது வந்து ஒரு ஃப்ளேரப் ஆனது உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா 2 கிரியேட்டர்ஸும் தமிழ் சினிமாவுக்கு வந்து மிகப்பெரிய சேவை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க 2 பேருமே நல்லா இருக்கணும், அவங்க 2 பேரும் வந்து அனாவசியமான பிரச்சனைகளை மாட்டக்கூடாதுன்ற ஒரே நல்லெண்ணம் தான் இந்த என்னுடைய ஒரு சின்ன இன்வால்மெண்ட். ஸோ நன்றி. இப்போ விஷயத்துக்கு வர்றேன்.
என்னடா இப்போ தான் விஷயத்துக்கு வரேன்னு நினைக்காதீங்க. இந்த ரத்னகுமார் என்னை கதை திருடன்னு சொல்கிறேன். எனக்கு கூறு இல்லையா, கூறு இல்லைன்னா எங்கள் ஊர் பாஷையில் அறிவு இல்லைன்னு அர்த்தம். அறிவுள்ளவன் பண்ணுற காரியமாக ஏற்கனவே நான் விளக்கம் கொடுத்துட்டேன். அறிவு இருந்தால் நீ இது என் கதையினே சொல்ல மாட்டேன். அது ஒன்று. அது போக நாய் பாஷை தெரிந்தவன் நானா. நாய் பாஷை தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. முதல்ல நீ அதை கற்றுக்கோ. நாய் பாஷையை கற்றுக்கிட்டேன்னா அதுலேருந்து தயவு செஞ்சு இந்த நன்றியவாது கற்றுப்ப. நீ உனக்கும் அவருக்கும் என்ன உறவோ அதை பற்றி நான் விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நீ என்கிட்ட என்ன பேசின அப்படின்றத நான் சொல்லணும்ல. இது நாள் வரைக்கும் மூடி மறைச்ச ஒரு விஷயம். இந்த அந்த 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 ரைட்டரை சொல்லிட்டு இருக்கானே அவன், அந்த ஹிஸ்ட்ரி திருடன். ஒரு நாள் அவன் இவனா அல்லது நான் கடவுள் ஷூட்டிங் தேனியில் நடந்தது. அப்போது பிதாமானா அப்போவே பிதாமான் டைம் எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள். அப்போவே வந்துட்டு நான் ஷூட்டிங் முடித்து ரூமுக்கு போகிறேன். பக்கத்து ரூமில் தங்கியிருந்தவன் என்னை வழி மறித்து முடிச்சு வர்றாங்க, டயர்டாக இருப்பாங்க, தூங்குன்ற ஒரு இங்கீதம் கூட இல்லாமல் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் விடாமல் பேசிகிட்டே இருக்கேன். பேசின பேச்சு இது எனக்கே ரொம்ப அவமானமாக இருக்குது. இதெல்லாம் போய் ஒரு வெளிப்படையாக ஒரு ப்ரெஸ்ஸில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு. பாரதி ராஜாவோட அந்த இயக்குனர் இமயத்தோட தாய் தகப்பன் தாத்தன் பாட்டன் பூட்டன் அவ்வளோ பேரையும் இழுக்கிறான். எதுக்காக? அவன் பண்ண மாட்டான், அவனுக்கு இது பண்ண தெரியாது, உன்னால் தான் முடியும், நீ பண்ணு, நான் எழுதி வச்சுருக்கேன், நீ பண்ணு. நான் பாரதி ராஜாவுக்கு இனிமேல் கதை எழுத மாட்டேன், வசனம் எழுத மாட்டேன்னு பேனாவை குத்திட்டேன் தரையில். இவன் இன்னமும் பெரிய ஷேக்ஸ்பியர் மாதிரி இல்லை பெரிய நீதிபதி மாதிரி. ஏண்டா நீ எழுதுனதுக்கப்புறம் தான் அவர் டைரக்டர் ஆனாரா? இப்படிப்பட்ட ஒருத்தன் இன்றைக்கி பாரதி ராஜாவோட முதுகுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அவன் என்ன வேணாலும் என்னை பேசுவான். அதை இவர் அலோவ் பண்ணுவார் இமயம். நான் பொறுமையாக பார்த்துட்ருப்பேனா? எவ்வளோ நாளைக்கு பொறுமையாக இருக்கிறது? 4 தடவை மன்னித்தேன். நான் அதைத்தான் தனஞ்சன் சார்ட்ட திரும்ப சொன்னேன். 4 தடவை மன்னிச்சிட்டேன், இனிமேல் நான் மன்னிக்கணுமான்னு. இன்னைக்கு காலையில் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சரி இன்னும் ஒரு தடவை கூட நம்ம ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 3 தடவை ஃபோன் பண்ணேன். 3 தடவை ஃபோன் எடுக்கல. 3ஆவது தடவை எடுக்கிறாரு. 3ஆவது தடவை ஃபோன் பண்ணுறாயா அப்படின்னு கட் பண்ணுறாரு. ஏன் எதை பேசுகிறாஇருந்தாலும் நேருக்கு பேச வேண்டியதானே? என்கிட்ட ஃபோனில் பேசுகிறதுக்கு என்ன ஏன் பயப்படுறீங்க? ஆனால் என்னை மட்டும் சொல்லிக்கிறது. நான் ஃபோன் பண்ணேன் பம்முறேன். நான் ஏன் உனக்கு பம்முறேன்? நான் பம்முறது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான், பாலு மகேந்திரா சாருக்கு மட்டும்தான் நான் பம்புவேன். ஃபோன் எடுக்கலை. சரி இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நேர்மையாக போவோம், கொஞ்சம் பணிவாக போவோம். விக்ரமன் சாருக்கு ஃபோன் பண்ணேன், செல்வமணி சாருக்கு ஃபோன் பண்ணேன். நான் இனிமேலும் பொறுமையாக இருந்தேன்னா எனக்கு நான் எங்கள் ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மழுமட்டன். அது தண்ணிக்குள்ளேயே ஒரு பல வருஷத்துக்கு தண்ணிக்குள்ளேயே ஒரு தேங்காய் மட்டை கிடைஞ்சதுன்னா அதுக்கு அப்படி சவசவன் ஆகிடும். அதுதான் மழுமட்டை. அப்படி ஒரு மழுமட்டையாக நான் ஆயிடக்கூடாதுன்றதை நானும் உணர்த்தணுன்றக்காக தான் இங்கே நான் வந்திருக்கிறேன். இந்த சந்திப்பு இந்த தகவலை சொல்கிறதுக்காக ஒன்று. இன்னொன்று எச்சரிக்கிறேன் 2 பேரையுமே. எதுக்கு எடுத்தாலும் நான் அந்த மண், நான் அந்த இனம், அந்த புழுதியில் பிறண்டவன், அந்த சாண்டு, அந்த சாண்ட் ஸ்மெல்லு, மண் வாசனை நான் தான் எடுக்கணும், எனக்கு தான் உரிமை. எடுங்க, உங்களை யார் வேணாம்னா. இடையில என்னையும் குத்துற. நான் எடுக்க வேண்டாம்னு சொல்லலையே. நான் தான் குற்ற பரம்பரை எடுக்க போகிறேன்னு நான் சொன்னேன். அந்த எச்சரிக்கைன்னு சொல்கிறத கடைசி வார்த்தையாக சொல்லி முடிச்சுக்கிறேன் சார், தயவு செஞ்சு. இதுதான் 2 பேருக்கும் கடைசி எச்சரிக்கை. இனி ஒரு தடவை என்னை பற்றி வாய் திறந்தா அது உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது இல்லை. நன்றி, வணக்கம்.